குட் மார்னிங். இன்றைக்கி கொச்சி போகிறேன். ஃப்ளைட்டை பிடிக்கணும். 7:55 ஃப்ளைட்டு. முன்னாடி போய் செக்கிங் ப்ராசஸ், கார் பார்க்கிங் பண்ணணும். பார்க் பண்ணிவிட்டு நாளைக்கு ரிட்டன் ஈவினிங் வரணும். ஒரு ட்ரிப்பு. இன்றைக்கி நைட்டு அலப்பியில் ஹவுஸ் போட்டில் தங்குகிறோம். ஒரு ஸ்டே இருக்குது. நாளைக்கு அதிரம்பள்ளி ஃபால்ஸ் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். ஏர்போர்ட்டில் செக்இன் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் போடுவேன் முடிஞ்ச அளவுக்கு. நான் ஃபஸ்ட்டு இப்போ ஏர்போர்ட்டில் விலாக்ஸ் பண்ணுறது தான். ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். போயிட்டு பார்ப்போம். ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. இந்த பார்க்கிங்கை பாருங்கள், எவ்வளோ பார்க்கிங் சூப்பராக இருக்கா. இது மாதிரி 4-5 ஃப்ளோர் இருக்குங்க. 2 வீலர்ஸ்னு ஒரு பார்க்கிங்கு எல்லாம் இருக்குது. பார்க்கிங் நம்பர் 60. ஏன்னா திருப்பி வரப்போ ஞாபகம் வரணும்ல. ஃப்ளோர் 6 06ன்னு போட்டிருக்கு. F6 செகண்ட் ஃப்ளோர். எஸ், செகண்ட் ஃப்ளோரில் பார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டொமெஸ்டிக் ஏர்போர்ட் போகணும். பப்ளிக் லிஃப்ட்டு இங்கே இருக்குது. வந்துச்சுப்பா. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. டொமஸ்டிக் ஏர்போர்ட் டிப்பாச்சர் வந்து மேலே. அப்படியே மேலேயே போயிருக்கலாம் போல இருக்கு. ஆமாம், ஆஹா, மேலேயே நடந்து போயிருக்கலாம். இது வழியாலே செகண்ட் ஃப்ளோரில். ஆஹா, ஓகே. இங்கே ஒரு லிஃப்ட் இருக்கும், சரி போயிடலாம். ஏர்லியராக வந்தது நல்லா தான் போச்சு. 1 கிலோமீட்டர் நடக்கணும் போல இருக்குது பார்க்கிங்லேருந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு. திரும்பவும் நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஏன்னா என்னோடய காரில் ரேபன் கிளாஸ் எடுக்க மறந்துட்டேன். நல்லதாக போச்சு. நேராக அந்த பிரிட்ஜில் ஏறி டொமஸ்டிக் இதுக்கு போயிடலாம். நம்ம கீழேருந்து காமிச்சோம் இல்லையா, அந்த பிரிட்ஜ் தான் இது. குயிக்கு. என்ன கொஞ்சம் தூரம் நடக்கணும். அந்த பாருங்க, டொமஸ்டிக் அங்கே இருக்குது. லாஸ்ட்டாக பாருங்க, அங்கே போனோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பிரிட்ஜில் நடக்கிறது. நல்லா 6:10ங்க. பாருங்கள், ஏர்போர்ட்டு கச்சான்னு இருக்குது. ஐயோ செம. நைட்டில் நான் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கிறேன். அப்பயும் கும்பலாக தான் இருக்கும். ஏன்னா ஃபாரின்லேருந்து இருக்க வரவங்கலாம் பிக்கப் பண்ண வருவாங்க இல்லையா. டெர்மினல் 2ங்க. நல்லா சூப்பராக கட்டிகிட்ருக்காங்க பாருங்க, பிரம்மாண்டமாக. இது வந்து மெட்ரோ ஸ்டேஷனு. அது பார்க்கிங். அங்கே தான் கார் பார்க்கிங் பண்ணியிருக்கோம். என்ன ஏர்போர்ட்டுன்னு சொல்ல, சென்னை ஏர்போர்ட்டு, சென்னை இன்டர்நேஷ்னலுங்க. பாருங்கள், மெட்ரோ ட்ரெயின் போகுது. பிவிஆர் தியேட்டர் கூட வந்துச்சுங்க. ஓகே, ரொம்ப கொடுமைங்க. பார்க்கிங்கில் காரை போட்டு நடந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வரோம். இதுக்கு ஒரு ஷட்டில் கார் எதாவது ஏற்பாடு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே தான் செக்யூரிட்டி செக்கு. நம்ம வந்து இந்த ப்ராசஸிங் வந்து நம்ம ஆன்லைனில் முடிச்சிட்டோம். அதாவது போர்டிங் பாஸ் வாங்கணும். நம்ம டிக்கெட்டை காமிச்சு நம்ம ஆன்லைனில் வாங்கி மொபைலில் ஸ்டோர் பண்ணிட்டோமோ, அதை ஸ்கேன் பண்ணாலே போதும், உள்ள விட்டுருவாங்க. அப்புறம் பேக்கேஜ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏறி உட்காரோம். ஃப்ளைட் வந்து உள்ளே என்ட்ரி வந்து 7:10க்கு மேலே தான். மணி இப்போது 6:30 தான் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். நம்ம வேணால் உள்ளே போகலாம், இல்லாட்டி இங்கே இருக்கலாம். அப்புறம் மொபைல்லேருந்து அந்த ஸ்கேன் பண்ணாலே உள்ளே விட்டாங்க. நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பேக்கெல்லாம் செக் பண்ணணும். உள்ளே பெல்ட்டு எதுவுமே அலோடு கிடையாது. எந்தெந்த ஃப்ளைட்டு எந்தெந்த கேட்டில் டிபார்ச்சர்னு போட்டிருக்கு. நம்பர் வந்து 13, கேட் நம்பர் 13, indigo 905. ஷாப் இருக்குது உள்ள. அதுக்கு ராமராஜ் கூலிங் கிளாஸு எல்லாமே இருக்குது. கலர்ஸ் கூட இருக்குது. ஸோ பேண்ட் இல்லாதவங்க வந்து ஏர்போர்ட்டில் கூட வாங்கிக்கலாம். ஏதோ பேக்ஸு கூட இருக்குப்பா. 11 to 16 இந்த படம். எக்ஸ்லேட்டரில் இறங்குறோம். கீழே 11 காஃபி டே 13 அங்கே இருக்குது.
ஒரு வழியாக செக்யூரிட்டி செக்கு எல்லாம் முடிஞ்சு இங்கே வந்தாச்சு. கீழே மேலேன்னா டைரெக்டாக ஃப்ளைட்டில் போயிடலாம். இப்போ நம்ம கீழே வந்ததுனால பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் ஏற்றி விடுவாங்க ஃப்ளைட்டில். நம்ம செக்இன் டைமுக்காக வெயிட்டிங் 7:10. இப்போ 6:40 தான் ஆகுது. நம்ம நேரம் வந்துட்டோம் உள்ள சீக்கிரமாக. ஓகே, நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? லாஞ்சில் இருக்கோம். பாருங்க, இதெல்லாம் எடுத்துருக்கீங்க சாப்பிட. லாஞ்சு இங்கே சாப்பிட்டுருக்காங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு இருந்துச்சுன்னாக்க ஃப்ரீ. இன்றைக்கி அவரால் ஏர்போர்ட் வருவோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் உட்காந்துருக்க வியூவை பாருங்கள். கொஞ்சம் கிட்டிக்குது பாருங்கள். ஏரேஷியா இதுதான் ஏர்போர்ட் வியூ. சூப்பராக இருக்குல்ல? இதுதான் கொஞ்சம் சாசேஜ், இட்லி, சட்னி, கொஞ்சம் கேசரி, ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துருக்கேன். நிறைய இருக்காங்க, டீ, காஃபி எல்லாமே இருக்குது. ரைட், ஒரு வழியாக பஸ் வந்து ஏறிட்டோம். மற்ற ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏர்போர்ட்லேருந்தே அப்படியே ஒர்க்கிங் வியூ இந்த ஃப்ளைட்டில் ஏறிக்கலாம். நம்மளை வந்து பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அது கொஞ்சம் தூரமாக நிற்கிது போல இருக்குது. அங்கே பாருங்கள் தூரத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளைட்டில் தான் ஏற்றி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டுருக்கோம். லைனாக நிற்கிது ஒன்று. ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் நம்ம ஏற்றுவாங்க. நம்ம இப்போ ஏர்போர்ட் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் பஸ்ஸில். நான் நம்ம ஃப்ளைட்டு இதுதான் நினைக்கிறேன். பஸ்ஸை விட்டு இறங்கி ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு கியூ நிற்குது. பொறுமையாக ஏறுவோம். ஏறி உட்காந்தாச்சு. சைடில் பாருங்கள் வியூ சூப்பரில். ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ அந்த வண்டி வச்சு பின்னாடி ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஃப்ளைட்டை. ஏன்னா ஃப்ளைட்டுக்கு வந்து ரிவர்ஸ் கியர் கிடையாது. உண்மையிலும் இங்கே ரிவர்ஸில் வராது ஃப்ளைட்டு. ஒரு வண்டியை வச்சு தள்ளி விடுவாங்க. ஓகே, ஸ்டடி பண்ணி நேராக ரிவர்ஸில் வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த வண்டியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. வண்டி போகுது ஃப்ரண்ட்டில் கிளம்புது. போயிட்டு ரன்வேயில் போய் நின்று அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகும். ரன்வேக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே வாங்க. இன்னொரு 45 மினிட்ஸில் போய் சேர்ந்துடும் கொச்சியில். அதுக்குள்ளாட்டி நம்மளுக்கு ஃபுட்டு வரும். வந்தோடனே பாருங்கள், சாண்ட்விட்சு, சும்மா கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கோல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடியே புக் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் இதெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே வாங்க. நான் வந்த ஃபுட்டை கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அது மாதிரி கொச்சி வந்துடும். என்ஜாய் பண்ணுங்கள்.
இன்னும் 5 minutes ஃப்ளைட்டில் தான் இருக்கும் லேண்ட் ஆகிட்டு இறங்கியாச்சு. ஏர்போர்ட்டுக்கு போகணும். கார் வெயிட் பண்ணுங்க மேடம். இந்த ஃப்ளைட்டில் வந்தோம். நம்ம ஃப்ரண்ட் வழியாக இறங்கினால நேராக உள்ளே வந்துட்டோம். அவங்களாம் பேக்கில் இருக்கவங்களாம் பஸ்ஸில் ஏறி வருவாங்க, இல்லை நடந்தே கூட வந்துடுவாங்க. இவ்வளோ தான் போர்டிங்காகப்பா வெயிட்டிங். வெயில் போகிற வழி. நல்ல வேலை ஃப்ரண்ட்டில் இறங்கணும், வந்துட்டோம். இல்லாட்டி பஸ்ஸில் ஏறி கூட்டு வந்து இங்கே இறக்கி விடுவாங்க. ஓகே, இனிமேல் கொச்சி. ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் இறங்கி வெளியே வரதுக்கு இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு போகணும். நைட்டு போய் ஹவுஸ் போட்டில் தங்கணும். வீடியோ கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.